ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் SFS Syed Vlogs. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சீ லைஃப்ங்கிற ஒரு அக்வாரியம் தான் போயிட்டுருக்கோம். நம்ம சேனலுக்கு முறையாக வரீங்கன்னா ஃபஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் வந்து பைக் டாக்ஸியோ இல்லை காரோ புக் பண்ணி இந்த மாலுக்கு தான் வரணும். சியாம் பிராங்குன்னு சொல்லிட்டு ஒரு மால். இங்கே வந்தீங்கன்னா தான் அந்த மால்லேருந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படியே வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இறங்குனீங்கன்னா தான் இந்த அக்வாரியம் இருக்கும். இதுதான் வந்து சவுத் ஈஸ்ட் ஏசியாலேயே வந்து பெரிய அக்வாரியம். 10,000 ஸ்கொயர் மீட்டர்ஸு, அப்புறமேட்டு 1,10,000 வந்து ஸ்கொயர் ஃபீட்டு. இங்கே வந்து இந்த வண்ண மீன்களுக்காண்டி 5 லட்சம் லிட்டர் வாட்டர் வந்து இங்கே இது பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து இப்போ வந்து அக்வாரியத்தோட என்ட்ரன்ஸுக்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். டிக்கெட் வாங்குகிற இடத்துக்கும் லைனில் தான் போகணும். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மீன்கள் இதை தான் சுற்றி வச்சுருக்காங்க. வாங்க தம்பி, என்ன இந்த பக்கம்? நான் டிக்கெட் ப்ரைஸ் எவ்வளோ, அப்புறமேட்டு அங்கே அதில் என்னென்ன காம்போ ஆஃபர் என்னென்ன இருக்குது எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன். இதெல்லாம் வந்து அங்கே உள்ள ஆர்கிடெக்சர் மாரி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஒன்றும் நம்ம இப்போ டிக்கெட் எடுக்க தான் வந்து லைனில் இருந்துக்கிட்டு இருக்கோம். மேக்ஸிமம் அவ்வளோக்கு கூட்டம் இல்லை, ஆனால் கூட்டம் இருக்குது, மீடியமாக ஒரு கூட்டம் இருக்குது. எல்லாமே வந்து சைனா, ஜப்பான் அங்கே எல்லாம் நிறையா பேர் வந்திருக்காங்க. இது ஒரு ஆக்டிவிட்டீஸ், இப்போ அண்டர் சி ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்லிட்டு அது ஒன்று வச்சுருக்காங்க. இதுக்கு தனியாக நம்ம வந்து டிக்கெட் எடுத்து நம்ம போகிற மாதிரி இருக்கும். எல்லாமே தனித்தனி டிக்கெட் வந்து செப்பரேட் ப்ரைஸாக தான் இருக்குது. அது நான் எவ்வளோன்னு உங்களுக்கு நான் அந்த இதை நான் காட்டுறேன், உங்களுக்கு எவ்வளோ ப்ரைஸ் என்ன இதுன்னு. இதுதான் அந்த ப்ரைஸு. அடால்ட்டுக்கு வந்து 1,500 ரூபா, சில்ட்ரன்ஸ்க்கு வந்து 1,300 சம்திங் எவ்வளோ வரும். நான் இன்னும் தர உங்களுக்கு காட்டுறேன் அது எவ்வளோன்னு சொல்லிட்டு. எங்கே நீங்கள் போனாலும் சரி ஒரு காம்போ ஆஃபர் மாரிலாம் ஒன்று வச்சுருக்கு. உங்ககிட்ட என்ன வகையான மீன் இருக்கு? எல்லா வகை மீன் இருக்கு. 1 கிலோ விண்மீன் கொடுங்க. நம்ம இப்போ வந்து நார்மல் டிக்கெட் தான் வாங்கியிருக்கோம். நார்மல் டிக்கெட் பார்த்தீங்கன்னா 1,500 ரூபா அடால்ட்டுக்கு வந்து, சில்ட்ரன்ஸ்க்கு வந்து 1,277 ரூபா தாய் பாத். ஓகேவா, நான் சொல்கிறது எல்லாமே தாய் பாத் தான். அதுலேயே வந்து நிறையா காம்போ ஆஃபர்லாம் வச்சுருக்காங்க. இந்த 4D சினிமா அது இன்னும் நிறையா வச்சுருக்காங்க. அது நீங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். எங்களுக்கு அது தேவையில்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் அது வாங்கலை. இப்போ நம்ம வந்து உள்ளே என்ட்ரி கொடுக்கும்போது அங்கே ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. ஃபோட்டோ எடுத்து முடிச்சமே நம்ம உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்தோன்னே பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் மாதிரிலாம் நிறையா வச்சுருந்தாங்க. அதெல்லாம் வந்து இந்த மீன்களோட சவுண்டு இதெல்லாம் கேட்குறதுக்கு உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நார்மலாகவே நம்ம உள்ளே சுற்றி பார்த்துக்கலாம். உள்ளே சுற்றி பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக கலர் லைட்டு எல்லாமே போட்டு வச்சுருந்தாங்க. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த மீன் இந்த எல்லோ கலர் ஃபிஷ் தான். பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இங்கே வந்து லாப்ஸ்டர் ஒன்று இருக்கும். அது பார்த்தா நம்ம போன நேரத்துக்கு அது எங்கே போச்சுன்னு தெரில. நம்மளை பார்க்குறதுக்கு அதுக்கு விருப்பம் இல்லை போல். வண்ண மீன்களாக இருந்துச்சு, நல்லா கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்படியே பார்க்குறதுக்கே ஐயோ, உலகத்தில் இவ்வளோ மீன்கள்லாம் இருக்கா, இவ்வளோ கலர்ஃபுல்லாலாம் மீன்கள் இருக்கா. நம்ம ரெயின்போ இதெல்லாம் தான் கலர்ஃபுல்லாக பார்த்துருப்போம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மீன்கள் எல்லாம் கலர்ஃபுல்லாக இருக்குது. ப்ளூ, எல்லோ, ரெட்டு எல்லா கலர்லேயும் மீன் இருக்குது. நான் பல மீன் பேர் மட்டும்தான் உங்களுக்கு காட்டியிருப்பேன், பல காட்டியிருக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு மீனை பற்றி அவ்வளோக்கு தெரியாது, சரிங்களா. அதனால் என்னால் எவ்வளோ வீடியோ எடுக்க முடிஞ்சிருக்கோ அந்த அளவுக்கு நான் எடுத்து நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். நீங்கள் பாருங்கள். நம்ம இப்போ இந்த கிளாஸ் கீழே இருக்கிறது வந்து நமக்கு லக்கு இருந்துச்சுன்னா அந்த கிளாஸ் வழியாக வந்து ஷார்க்கு இதுமாரி போகுமா. ஆனால் நமக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி லக்கு இல்லை. அதனால் நம்ம இருக்கிறப்ப எதுவும் வரல. அங்கிட்ட இங்கிட்ட தான் ஒவ்வொன்றும் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. எனக்கு இங்கிலீஷ்லாம் தெரியாதுங்க. அப்பப்போ ஏதோ 2-3 வார்த்தை போட்டு விடுவேன். ஏதாவது தப்பாக இருந்தாலும் யாரும் திட்டிடாதீங்க, கோச்சிக்காதீங்க. நம்ம இப்போ வந்து எந்த மிஷின்குள்ளே போகிறோன்னா ஷார்க் மிஷினுங்கிற ஒரு இதுக்குள்ளே தான் போகிறோம். இங்கே பாருங்கள், ஏதோ முள்ளாக ஒரு மீன் ஒன்று இருக்குது. பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்குது, ஆனால் தொட்டால் குத்திரும் போல் அப்படி தான் இருக்குது. ஆனால் எல்லாமே ஒரு ஆச்சரியமான ஒன்று தாங்க. இப்படிலாம் மீன்கள் இருக்கான்னு
இந்தமாரி ஒரு இடத்துக்கு வந்தால் தான் நம்ம அதெல்லாம் வந்து அனுபவிக்க முடியுது. இன்னும் வந்து கடல் குதிரைகள் இதெல்லாம் இருக்கான். நான் போய் காட்டுறேன் உங்களுக்கு. ஃபுல்லாக இந்த வீடியோ பாருங்கள். வீடியோ பார்த்து நம்ம வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் அழுத்துங்க. ஓகேவா? இங்கே பாருங்கள் பெண் குயின் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. பெண் குயினை பார்த்தீங்கன்னாலே நல்லா ஐஸ் பாரில் வச்சுருக்காங்க. நல்லா அதுக்குன்னு ஒரு குளிர் பிரதேசமாக தானே அது இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே வச்சுருக்காங்க. இந்த மீன்கள்லாம் பாருங்கள், நம்ம இந்த கோல்டு ஃபிஷ் இந்தமாரி இந்த இதில் இருக்கிற மாரி இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப. ஆனால் நீங்கள் போனீங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக அழகாக பார்க்கலாம். இங்கே பாருங்கள் சிஆர் கிங்டம்னு வச்சுருக்காங்க. இங்கே தான் வந்து கடல் குதிரைகள்லாம் இருக்குது. நம்ம இப்போ கடல் குதிரையை தான் பார்க்க போகிறோம். பார்ப்போம். என்ன தொங்கிருச்சு? ஏய் ஏய் டாமி எந்திரி. ஏய் ஐயோ, கடல் குதிரை வந்து ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பதால் அதை நம்ம டிஸ்டர்ப் செய்ய வேண்டாம் என்று நம்ம விலைக்கு வந்து விட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏதோ ஸ்க்ரீம் ஃபிஷ்ஷோ ஏதோ ஒன்று போட்டிருக்காங்க. இதுவும் என்னன்னு தெரில. இப்படிலாம் ஒன்று இருக்கான்னு நான் இப்போ தாங்க என் வாழ்க்கையிலேயே பார்க்குறேன். நீங்களும் இப்போ தான் இதுமாரிலாம் முறையாக நம்ம இதில் பார்க்குறீங்கன்னா நீங்களும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது குறைகள் இருந்தாலும் என்கிட்ட கமெண்ட் பண்ணுங்கள். அந்த முள்ளாக இருந்ததெல்லாம் என்னன்னே தெரிலங்க. அதெல்லாம் என்னன்னே தெரியல எனக்கு. நான் ஒவ்வொன்றுக்கும் பேர் மட்டும் இந்தமாரி போர்டில் வச்சுருக்காங்க, அதை காட்டுறேன். நீங்கள் உங்களுக்கு முடிஞ்சால் பார்த்துக்குங்க. இல்லைன்னா இந்த காட்சிகளை மட்டும் பாருங்கள், நல்லாயிருக்கும். அட கடவுளை, அடுத்து உள்ள மீனை பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ அந்த பொந்து மாரி இருக்குது பாருங்கள், பாம்பு இதுமாரி. அதுக்குள்ளே போய் நுழைஞ்சிருச்சிங்க இந்த மீன். இந்த மீனோட பேர்லாம் என்னன்னே தெரில. பார்த்தா இப்படிலாம் மீன் இருக்கான்னு இப்போ தான் தெரியுது. அப்பா, அதுக்குன்னே கரெக்டாக அந்த ஹோல் போட்டு வச்சுருக்காங்க. அழகாக உள்ளே போயிடுச்சு பாருங்கள். உங்களுக்கு தெரியுதா? அழகாக உள்ளே போயிடுச்சு. நல்லா அப்படியே ஒரு காட்டுக்குள்ளே போன மாரி ஒரு ஃபீலு. அப்படி தான் வச்சுருக்காங்க. இந்த இடத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா தான் அதை நீங்கள் இந்த ஏழாக அனுபவிக்க முடியும். நான் சொல்கிறதுனால நீங்கள் இவன் ஏதாவது சொல்லிட்டு கிடப்பான் அப்படின்னு நினைக்காதீங்க. உண்மையாக நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா தான் அந்த இதை வந்து நீங்கள் அனுபவிக்க முடியும், அந்த ஃபீலை அனுபவிக்க முடியும். இங்கே ஒரு அறிவு செட்டப் மாரி ஒன்று வச்சுருந்தாங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாரி மீன்லாம் இது பண்ணி மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. சாரிப்பா, நீந்திக்கிட்டு இருந்துச்சு. டிஃப்ரெண்ட் மீன்ஸ் இருக்குங்க, நிறையா இருக்குது. பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. ஆனால் எல்லாமே வந்து நம்ம போகிறப்ப அதுங்க என்ன செய்தோ அதுதான் லக்கு தான் நமக்கு. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி வீடியோவில் காட்டியிருப்பாங்க. அங்கே போகிறப்ப அதுங்க இருந்துச்சுன்னா நமக்கு லக்கு, இல்லைன்னா டக்கு, அவ்வளோதான். அப்படியே அந்த இடத்தையே வந்து ஒரு காடு மாரி ஒன்று அமைச்சு வச்சுருந்தாங்க மரத்தாலேயே. அந்த ஸ்ட்ரெச்சர்லாம் பண்ணி கரெக்டாக அதுக்கு லீஃப்லாம் கொடுத்து சூப்பராக இது பண்ணியிருந்தாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. எல்லாமே மனதுக்கு வந்து ரிலாக்ஸாக இருக்கிற மாரி தான் இருக்கும் இந்த இடம். நீங்கள் போனீங்கன்னா சந்தோஷமாக அனுபவிச்சுட்டு வரலாம். இங்கே பாருங்கள், ஒரு எலும்பு கூட வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே மீன்கள் போகிற மாரி வர மாரி வச்சுருக்காங்க. எப்படிலாம் பண்ணியிருக்காங்க பாருங்கள். நம்ம அடுத்து பார்க்க போகிற மீன் என்னென்னு பார்த்தீங்கன்னா லாங் நோஸ், பெரிய மூக்கு உள்ள மீனாக. இங்கே பாருங்கள், பெரிய மூக்கு உள்ள மீன் போயிட்டுருக்கா. அது மேலே இல்லைங்க, கீழே. அது வந்து சின்ன மூக்கு தான். நத்தையும் வச்சுருக்காங்க. நத்தையும் பார்த்தீங்கன்னா சீ ஃபுட்டில் உள்ளது தானே. இங்கே பாருங்கள், நத்தை நம்ம பார்க்குற நேரத்துக்கு நத்தை இல்லை, ஆனால் ஆமை இருந்துச்சு. எல்லாம் தூங்கிட்டு இருந்துச்சு. எல்லாம் இப்போ நம்ம வந்த நேரம் ஸ்லீப்பிங் டைம் போல். நாங்கள் ஒரு மதியான நேரத்துக்கு தான் போயிருந்தோம். ஸ்லீப்பிங் டைம் போல் எல்லாம் தூங்கிட்டுருக்கு. நம்ம தான் டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கோம் நாசியமாக. என்ன பண்ணுறது, காசு கொடுத்தாச்சு, சுற்றி பார்த்து தான் ஆகணும். இங்கே வந்து நமக்கு வந்து ஒரு லக்கு இருந்துச்சுன்னா அவங்க ஃபுட்டு இதுக்கு வந்துலாம் மீன்களுக்கு பெண் குயின்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் நிறையா சுறாக்கள் இதெல்லாம் இருக்குது. எல்லாத்துக்குமே வந்து ஃபுட்டு இது பண்ணுவாங்களாம். அதெல்லாம் நம்ம பார்க்குறதா. இந்த டால்ஃபினுக்குலாம் அந்த ஃபிஷ்லாம் கொடுப்பாங்களே அந்த பார்க்கில், அதுமாரி இருக்குமா. ஆனால் நமக்கு வந்து அந்த லக்கு இல்லை. இங்கே பாருங்கள், அந்த பாடிஸ் ரெண்டும் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்குங்க. இவங்க ஃபோட்டோ எடுக்கிறேன் இது எடுக்கிறேன்னு இன்க்ளூடிங் மீ, என்னையும் வச்சுக்கிட்டு தான் நான் சொல்கிறேன். நம்ம எடுக்கிறோன்னு சொல்லிட்டு அதுங்களை டிஸ்டர்ப் பண்ணோன்னா ரெண்டும் பிரிஞ்சு ஓடி போச்சு. என்ன பண்ணுறது. இங்கே பாருங்கள், ஸ்னேக் இருக்குது. ஸ்னேக் நல்லா ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறாங்க. அதனால் நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம், அப்புறம் அது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணி போட்டு தெரியும். அதனால் இங்கே பாருங்கள் எவ்வளோ மரங்கள், எவ்வளோ இது. இங்கேயும் பாருங்கள் எவ்வளோ வண்ண மீன்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கவே சூப்பராக இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, நம்ம மானங்கிட்ட மைண்டு வந்து
இந்த மீன்களை பார்த்தா இந்த மீன் சாப்பிட்டா எப்படி இருக்கும், இந்த மீனை ஒரு வறுவல் போட்டா எப்படி இருக்கும். அண்ணே திங்கிற பண்ணாதான் வச்சிருக்கியா? ஒண்ணு இல்லண்ணே, சும்மா அப்படி போதா எப்பா போயிட்டானா வேலை. ஏன் நான் செவனான்னு இருக்கேன், என்ன வந்து மம்முழுக்கிறான் அவன். அந்த மீன்களோட பேர்கள்லாம் போட்டிருக்காங்க. ஆனால் எனக்கு என்னென்னு அவ்வளோக்கு தெரிலங்க, அதனால் பேர் சொல்லுன்னு யாரும் கோச்சிக்காதீங்க. ஆனால் இங்கே வந்து நீங்கள் பாருங்கள், அவ்வளோ மீன்கள் இருக்குது. இவ்வளோ மீன்கள்லாம் இருக்காங்கிறதே எனக்கெல்லாம் இப்போ தான் தெரியும். உங்களுக்கு இப்போ தான் தெரியும்னா, இதை பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். இங்கே வந்து நம்ம உள்ளே போய் இந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அந்தமாரி ஒரு ஸ்பாட்டு தான் இது வச்சுருக்காங்க. அந்த ஸ்டார் ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்களா, அந்த இது வந்து இங்கே இருக்குங்க. இது நம்ம வந்து சும்மா பார்க்குறதுக்காண்டி வச்சுருக்காங்க, ஆனால் யாரும் தொடலாம் இல்லை. இங்கே பாருங்கள் எவ்வளோ, அங்கே எல்லாமே வந்து மீன்கள் இருக்குங்க. ஆனால் அதுக்கு லைட்டு போட்டிருக்காங்க பாருங்கள், அது தாங்க பர்ஃபெக்டாக போட்டிருக்காங்க. அங்கங்கே கச்சிதமாக போட்டிருக்காங்க லைட்டை. எங்கெங்கே எது வைக்கணுமோ அங்கங்கே அது வச்சு கரெக்டாக போட்டிருக்காங்க. ஆமாம், இந்த மீனோட மைண்ட் வாய்ஸ்லாம் எப்படி இருக்கும்? போடாடி வாதியை போட்டு அந்த அக்கப்புறம் பண்ணிட்டு இருக்கிறியாடா. பெண் குயின் பாருங்கள் எப்படி வச்சுருக்காங்கன்னு சொல்லிவிட்டு. இதுக்கெலாம் வந்து உணவு கொடுப்பாங்க. அந்த இது வந்து நம்ம போகிறப்ப கொடுக்கல, இல்லைன்னா அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கலாம், மிஸ் ஆகிடுச்சு. ஆனால் உங்களுக்கு மேக்ஸிமம் லக் இருந்தால் அதையும் நீங்கள் பார்க்கலாம். அதெல்லாம் ஆனால் டைமிங் வச்சுருக்காங்க, இத்தனை மணிக்குன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் நீங்கள் பார்த்துங்க. அடுத்து நம்ம போக போகிறது தான் ஜெல்லி ஃபிஷ்ஷோட இது நம்ம போக போகிறோம். ஜெல்லி ஃபிஷ்லாம் நான் நேரில் கூட பார்த்தது கிடையாது. இங்கெல்லாம் அழகாக வந்து பவுல் மாரிலாம் அழகாக வச்சு செட் பண்ணி வச்சுருக்காங்க. எப்படி அது துள்ளிக்கிட்டு இருக்குது பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நீங்கள் மறக்காமல் தாய்லாந்து வந்தீங்கன்னா பேங்காக் வந்து இந்த இடத்த ஒரு விசிட் பண்ணி பாருங்கள். உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. மனதுக்கு ரிலாக்ஸாக இருக்கிற ஒரு இடம் தான் இந்த இடம். வந்து ரிலாக்ஸாக இருந்துட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு போங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்துங்க. ஓகேவா? எல்லா வகையான ஜெல்லி ஃபிஷ்ஷும் வச்சுருக்காங்க பாருங்கள். இவ்வளோ வகையான ஜெல்லி ஃபிஷ் இருக்குதுன்னு எனக்கு இப்போ தாங்க தெரியும். உங்களுக்கும் இப்போ தான் தெரியும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். எவ்வளோ மீன்கள் வச்சுருக்காங்க, என்னென்னலாம் சொல்ல தெரியல எனக்கு. நீங்கள் வந்து பார்த்தீங்கனாலே அவ்வளோ அழகாக இருக்குது, அற்புதமாக இருக்குது. இந்தமாரி மீன்கள்லாம் இருக்கா நம்ம நாட்டில் அப்படிங்கிற மாரி தான் இருக்குது. இந்தமாரி மீன்லாம் எப்படி தான் இருக்குது அப்படிங்கிற மாரி தான் இருக்குது. பார்க்குறதுக்கே அவ்வளோ கண்குளிர்ச்சியாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள் சுறா மீனோட பல்ல பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. சரியான இதுங்க. ஆனால் அது ஹபீபி எப்படி இருக்கா? பார்த்து ரொம்ப நாளாதே. நீங்க தப்பா வச்சுக்காதீங்க, அது எனக்கு தெரிஞ்ச எப்படி அழகாக அப்படியே நீந்திக்கிட்டு அழகாக போயிட்டுருக்கு பாருங்க. இந்த சுறா மீன்லாம் வந்து நம்ம கடலுக்கு நடுவில் போனால் பார்க்க முடியும்னு சொல்லுவாங்க. நம்ம இங்கேயே பார்த்துக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் எல்லாமே கண்ணாடி பவுலுக்குள்ளே தான் இருக்குது. பார்க்குறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ பெரிய தொட்டி வச்சுருக்காங்க, எவ்வளோ கலர்ஃபுல்லாக, எவ்வளோ ஃபீட் பண்ணுறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. அவ்வளோ மீன்கள், வண்ண மீன்கள் நிறையா வச்சுருக்காங்க. நம்ம வந்து இப்போ ஷார்க் டேனல்னு ஒரு இதுக்குள்ளே தான் நம்ம இப்போ போக போகிறோம். இப்போ அதுக்குள்ளே போயிட்டு அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்தி ப்ரெஸ் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சுறா மீனோட பற்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது, அவ்வளோ பெருசாக இருக்குது. அதுக்கப்புறமேட்டு என்னென்ன மீன் இங்கே பாருங்கள். இந்த மீன்லாம் என்ன மீன்னே தெரிய மாட்டேங்குது, அப்படி இருக்குது ஆச்சரியமாக.
அப்படியே என் முகத்தையும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. நான் தான் இந்த வீடியோ எடுக்கிறவன். மறக்காமல் இந்த பாவப்பட்ட முகத்துக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. எல்லா வகையான மீனும் இருக்குங்க இங்கே. நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிவிட்டு போகலாம். ஒரு நாள் ஃபுல்லாக கிடையாது, சாரி கோச்சிக்காதீங்க. ஒரு 2 hour 1 hour வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஆமாம், நல்லா ரிலாக்ஸாக இருக்கும் மைண்டு. இங்கே பாருங்கள், உள்ளே வந்து அந்த அக்வாரியம் மேனுன்னு சொல்லுவாங்களா, அந்தமாரி ஆளுகள்லாம் உள்ளே நிற்கிறாங்க. பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே பார்த்து நமக்கு வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ண. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்ன இதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் தண்ணியில் பார்த்தீங்கன்னா சொங்கி ரிங்கின்னு போட்டு நீச்சல் அடிச்சுக்கிட்டு டங்கான்னு கிடக்கிறது, ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கு. இது பேர் என்னன்னு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் பென்குயின் மாரியே தான் ஒரு ஜாடைக்கு இருக்குது, ஆனால் இது பேர் என்னன்னு தெரியல. ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.